தாளாட்ட வந்திருக்கும் அனைத்து பல்கலைக்கழக மாணவர்களுக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். என்னுடைய பெயர் தாமரை சீனிவாசராவ், அங்கோர் தமிழ்ச்சங்கம், கம்போடியாவிலிருந்து. ஹலோ நெஞ்சே என்ற வலையொலி தளத்தை கடந்த 3-4 வருடங்களாக நடத்தி கொண்டிருக்கும் மதிப்பிற்குரிய முனைவர் திருமதி இந்திரா ஜவஹர் அவர்களை வணங்கி மகிழ்கிறேன். இந்த அருமையான தமிழ் பணியை தான் செய்த ஆசிரிய பணி நிறைவு பெற்ற பின்பும் தொடர்ந்து மாணவர்களை ஊக்குவிக்கும் விதமாக பல ஒப்பற்ற நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டு வருபவர். பல நாடுகளுக்கு சென்று உயரிய விருதுகளை பெற்றவர். அப்படி இங்கே நடந்த கம்போடியாவில் நடந்த உலக தமிழ் கவிஞர் மாநாட்டிலும் வந்து பங்கு கொண்டு அவர் விருதுகளையும் பெற்றார். அதுபோல அவருடைய இந்த அரிய வலையொலி தளத்தை நடத்தி கொண்டு வெற்றிகரமாக நடப்பதற்கு உதவி கொண்டிருக்கும் அவருடைய அருமையான மருமகள் திருமதி சிவரஞ்சனி அவர்களுக்கும் இந்த வேளையில் நான் மகிழ்ச்சியையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களுடைய தமிழ் பணி மிகப்பெரிய அளவில் செழித்து ஓங்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். மேலும் அவர் திருமதி முனைவர் இந்திரா ஜவஹர் அவர்கள் வெறும் ஆசிரியர் மட்டுமல்ல, மிகச்சிறந்த பாடகியும் கூட. அது அனைத்து தமிழ் அறிஞர்கள் இங்கு தமிழ்நாடு தொடங்கி உலகம் முழுமைக்கும் அவருடைய குரல் மிகவும் பிரபலம் என்றே சொல்ல வேண்டும். அனைவரும் அவருடைய குரலுக்கு மயங்காதவர்களே இல்லை. பழைய பாடல்களை பாடி அசத்தி வருபவர். அதை மகிழ்ச்சியாக இன்று எனக்கு வாய்ப்பு கிட்டியமைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வலையொலி தளத்தில் உங்கள் வன்தமிழ் சொற்களை பதிய வந்திருக்கிறீர்கள் மாணாக்கர்களே. உங்களுக்கு மிகவும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழர் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் தமிழ் வளர்கிறதா தளர்கிறதா என்ற தலைப்பு. ஓலைச்சுவடியாயினும் ஏஐ என்று சொல்லப்படுகின்ற ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆயினும் கன்னித்தமிழ் உங்களை போன்ற இளவல்களின் கொண்டாட்டங்களால் மதிப்பால் நீங்கள் அவர்களை தமிழை தாளாட்டும் விதத்தால் என்றென்றும் தமிழ் நிலைத்து நிற்கும் என்று கூறி அனைவருக்கும் இந்த வேளையில் பாராட்டி மகிழ்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். இந்திய நாட்டின் இதய குருதியாயிருப்பவர்கள் இளைஞர்களும் மாணவ செல்வங்களும் என்றால் அது உண்மையிலும் உண்மை. அத்தகைய குருதி ஓட்டம் மிக்க அந்த இளைய சமுதாயத்தினரை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வர வேண்டியது சமுதாயத்தின் மேல் அக்கறை உள்ள நல்ல உள்ளங்களின் பணியாகும். அதில் ஊடகங்கள், இதழ்கள் ஆகியன முக்கிய பங்கு வகிக்கின்றன. மறைந்திருக்கும் திறமையெல்லாம் வெளிக்கொணர்ந்து அந்த மாணவ செல்வங்களை நாளைய தலைவர்களாக, சான்றோர்களாக, அறிஞர்களாக, கலைஞர்களாக, திறன்மிக்க வல்லுநர்களாக உருவாக்குவதில் இணையதளம் போன்றவையும் யூடியூப் சேனல் ஆகியவையும் முக்கிய பங்கு வகிக்கின்றன. மாணவர்களின் அறிவுத்திறனை, கலைத்திறனை, பண்பாட்டு உயர்வினை வெளிக்கொண்டு வருமாறு அவர்களிடையே எழுத்தாற்றலையும் பேச்சாற்றலையும் உருவாக்கி காட்டுவதில் இந்த ஊடகங்கள் முன்னிற்கின்றன. குறிப்பாக ஹலோ நெஞ்சே யூடியூப் அந்த தளத்தை நான் பல ஆண்டுகளாக பார்த்தும் கேட்டும் மகிழ்ந்து வருகிறேன். அதன் நிகழ்ச்சிகள் எல்லாமும் உன்னத நோக்கத்தையும் உயரிய கருத்துக்களையும் உள்ளடக்கியவையாக அமைந்திருப்பது மிகுந்த பாராட்டுக்குரியது. இப்பொழுது அந்த தளம் மாணவர்களிடம் பேச்சுத்திறனையும் தமிழ் உணர்வையும் விரிவாக்குவதற்காக எடுத்துக்கொண்டுள்ள முயற்சிதான் இந்த பேச்சு திறன் போட்டி. பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் அதிகமாக பங்கெடுக்கிறார்கள்.
அது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. அவர்களை ஆசிரிய பெருமக்களும் பெற்றோர்களும் ஊக்குவிக்கிறார்கள். அது இன்னும் பெருமை அளிக்கிறது. அத்தகைய நிகழ்ச்சி தொடர்ந்து சிறப்புடன் நடைபெற நான் தகவல் முத்துக்கள் இதழ் ஆசிரியர் என்ற முறையிலும் இணைய பங்கேற்பாளன் என்ற முறையிலும் என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்கிறேன். வணக்கம். நெஞ்சே நெஞ்சே ஹலோ நெஞ்சே ஹலோ நெஞ்சே யூடியூப் சேனல் நேயர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். இப்போ சமீபத்தில் ஹலோ நெஞ்சே யூடியூப் சேனல்ல மாணவர்கள் பேச்சரகம்ன்ற ஒரு புதிய நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இருக்கக்கூடிய பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்போ ஆரம்பிக்கலாங்களா? எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. ஹலோ நெஞ்சே யூடியூப் நிறுவன தலைவர் மதிப்புமிகு முனைவர் இந்திரா ஜவர் அம்மையார் அவர்களே, அதன் இயக்கத்தில் துணைக்கும் நல்ல உள்ளங்களே, உலகெங்கும் உள்ள அன்பு நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய தமிழ் வணக்கம். என் தமிழ்தான் எந்த நூயிர் காற்று, அதை எண்ணிவிட என்னுள்ளே இன்பத்தே நூற்று என்ற என் தாத்தா நீரை எத்திப்பவர்கள் கவிதை வரிகளை கொண்டு என் உரையை தொடங்குகிறேன். செந்தமிழ்நாடு என்று சொன்னாலே காதில் தேன் வந்து பாயும் என்று சொன்ன முண்டாசு கவிஞர் மகாகவி பாரதியாரை முன்னிறுத்தி தொடங்குகிறேன். தமிழுக்கு அமுதென்று பெயர், அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று முழங்கிய பாவேந்தர் பாரதிதாசனர் அடியொற்றி உரையை உங்கள் முன் சமர்ப்பிக்கிறேன். அம்மாவை மம்மி என்றும் அப்பாவை தாடி என்றும் சும்மா கூட சொல்லாத இல்லத்தில் உள்ளிருந்து பேசுகிறேன். அப்படி பேசுகின்றவர்களின் பெயர் சொல்ல கூசுகின்றேன். நேரில் கண்டால் நெஞ்சம் நொந்து யோசிக்கின்றேன். தமிழை கடுமையாக்கி அவர் திருந்த வீசுகின்றேன். 5 விளையாது 50 விளையுமா என்றவர் முன்னோர் இல்லத்தில் இளம்பயதில் தமிழ் பேசி இளைஞர் என்ற நிலையில் தனித்தமிழ் பேசி உள்ளத்தில் தமிழுணர்வை தேக்கி நின்றால் தமிழ் நிலம் செழிக்கும், இல்லை என்றால் இவ்வுலகம் பலிக்கும். இந்த உரை கேட்ட பின்னர் எந்தமிழை பேசினால் உங்கள் உணர்வுகள் விழிக்கும், உண்மை உலை பிறக்கும், ஊருலகம் சிறக்கும். எனவேதான் மீண்டும் மூழ்கிறேன். எண்ணுறும் போது தமிழையை எண்ணி இசை துளி தமிழையை இசைப்பி உண்ணுறும் போதும் உறங்கிடும் போதும் உயிரிலும் துடித்திடும் போதும் கண்ணினும் இனிய தமிழையே எண்ணி காரிய உறுதி கொண்டழிவீர் என்ற பாடலை உங்கள் நெஞ்சங்களில் பதித்து மகிழடைகிறேன். இந்த தமிழ் உரைக்கு வாய்ப்பளித்த ஹலோ நெஞ்சே இணைய சேவைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். இந்த நிகழ்வுக்கு விருப்பமும் கருத்தும் தெரியுங்கள். இதற்கு சந்தாவில் இணையுங்கள். என்னையும் வாழ்த்துங்கள். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் தானியா அனுஷ் பெங்களூரிலிருந்து பேசுகிறேன். நான் பேச போக தலைப்பு தமிழர் இல்லங்களிலும் உள்ளங்களிலும். தமிழ் வளைகிறதா தருகிறதா? நிச்சயமாக வளைகிறது. இதோ தமிழின் சிறப்பு. பாலும் தெளித்தேலும் பாகும் பருப்பும் இவர் நான்கும் கலந்துனக்கு நான் தரவன் கோலாசி துங்கக்கரி முகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. இன்னும் வேண்டுமா? தோடுடைய செவியன் விடை ஏறியோர் தூவன் மடி சூடி. தோடுடைய செவியன் விடை ஏறியோர் தூவன் மடி சூடி. காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கல்வன். காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கல்வன். ஏடுடைய மலரானுனை
அருள் செய்த ஏடுடைய மலரானுனை நான் பணிதேத அருள் செய்த பீடுடைய பிரம்மாள்புரம் நீவிய பெம்மானவன் அன்றே பீடுடைய பெம்மாள்புரம் நீவிய பெம்மானவன் அன்றே. இன்னும் வேண்டுமா? உதிக்கின்ற செங்கது உச்சி திலகம் உணவிதையோர் மதிக்கின்ற மாணிக்க மாதளம் போது மலர் கமலே துடிக்கின்ற மென்கொடி குங்கும தூயமன்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் விழு துணையே. இன்னும் வேண்டுமா? திருக்குறள் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இது போதுமா? எனிவே பெரியோர்களே, நல்லா தமிழில் பேசுங்கள், நல்லா தமிழில் பேசூட்டுங்கள். என் தாய் மொழி என்ன தெரியுமா? மராத்தி மராத்தி மராத்தி. என் ஊர் மொழி என்ன தெரியுமா? தமிழ் தமிழ் தமிழ். நான் தமிழை நேசிக்கிறேன், நான் தமிழை சுவாசிக்கிறேன் என்று கூறி வணங்கி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழன் என்று சொல்லடா, தலையம் வந்து நில்லடா, அவ்வையோர் அன்பின் வணக்கம். நான் இங்கு தமிழர் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் தமிழ் வளர்கிறதா தளர்கிறதா என்ற தலைப்பில் ஒரு சில கருத்துக்கள் உங்கள் முன் கூறலாம் என வந்துள்ளேன். தமிழின் பெருமை கண்டு தமிழனாய் பிறக்கவில்லை, தமிழன் பெருமையை உயர்த்தவே தமிழனாய் பிறந்தவன் நான் என்று மார்பு தட்டி வீரமாய் இருக்க வேண்டிய நம் இன்றைய தலைமுறை அந்நிய மொழியான ஆங்கில மொழிக்கு அடிமைப்பட்டு கிடைக்கிறது. மொழி என்பது ஒரு இனத்தின் அடையாளம், பண்பாட்டின் குறியீடு, வாழ்வுக்கு வழிகாட்டும் கலங்கரை விளக்கம், ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கும் ஆசிரியர். இவை அனைத்தும் தடுமாறி போன தமிழரை தூர விலகி நின்று வேடிக்கை பார்க்கிறது. நம் வீட்டில் காலை எழுவது முதல் தூங்கும் வரை பயன்படுத்தும் வார்த்தைகளை கவனியுங்கள். காலை எழுந்தவுடன் குட் மார்னிங் தொடங்கி பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் என அனைத்தும் ஆங்கிலம். என் பிள்ளைக்கு எதுவும் தெரியாது என்று பெருமை கொள்ளும் நிலைக்கு 2000 ஆண்டு பழமையான தமிழின் நிலைமை தமிழனாலே மாறி வருகிறது. வேகமாக சுழலும் பூமிக்கு ஈடு கொடுத்தும் மனிதனும் வேகமாக ஓடும் காலம் இது. நாகரீகம் என்ற பெயரில் நாம் நம் அடையாளத்தை மறந்தும் மறைத்தும் போலி வாழ்க்கை வாழ்கிறோம். கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்று அனைவரும் தனி குடித்தனர். தமிழ் பண்பாடில் சிறந்தது விருந்தோம்பல். ஆனால் இன்று அது கோயிலில் மட்டும்தான் உள்ளது. நாகரீகம் என்ற பெயரில் நாம் இன்று பெற்றது பணம் மீட்டும் இயந்திர வாழ்க்கை. மேலை நாட்டு உணவு என்ற பெயரில் உடலுக்கு கேடு தரும் பீஸா, பர்கர் மற்றும் ட்ரிங்க்ஸ் என சாப்பிட்டு நாம் பெற்ற நாகரீக நோய். நாகரீகத்துக்காக நாம் இன்று இழந்தது இயற்கை உணவு வகைகள், இயற்கை மருத்துவ முறைகள். மேலும் வீட்டில் இருக்கும் நம் பிள்ளைகள் மம்மி டாடி என்று கூப்பிட்டால் தான் தனக்கு மதிப்பு என்று நினைக்கும் நாம் அம்மா அப்பா. அத்தை, மாமா, சித்தி, சித்தப்பா, பெரியம்மா, பெரியப்பா என்று விரிந்து பறந்து அழகாக இருக்கும் நம் உறவுகளை ஆண்டி, அங்கிள் என்று 2 வார்த்தையில் முடித்து விட்டோம். சொந்த பந்த முறைகள் தெரியாமல் வெளி பிரிந்து நிற்கிறது நம் இன்றைய தலைமுறை. இதுதான் நம் நாகரீக பெருமை உள்ளதா? பண்பாடு இழந்து முன்னேறுவதை விட பண்பாடு குறையாமல் பின்தங்கி நின்றாலும் தவறில்லை. இதே நிலை நீடிக்குமானால் தொன்மையான நமது நாகரீகம், மொழி, கலாச்சாரம், பழக்க வழக்கம் இவை அனைத்தையும் நாமே அழித்து விடுவோம். நமது நாகரீகம் நவ நாகரீகம். ஆனாலும் நாம் நம் மொழி, கலாச்சாரம், பழக்க வழக்கம் இவை அனைத்தையும் நம்முடைய சந்ததிகளுக்கும் கற்றுத் தருவோம். நாம் நம் அடையாளங்கள் தொலையாமலும் நம் மொழி தளராமல் வளர்ச்சி பெற முயற்சி செய்வோம். என் தாய்மொழி தமிழ் மொழி என்று சொல்வதை விட மொழிகளின் தாய் என் தமிழ்
கொள்வோம். நன்றி, வணக்கம். தமிழ் பாடசாலையில் 4ஆம் வகுப்பு படித்து வருகிறேன். பெரும் மதிப்புக்குரிய தமிழ் உள்ளங்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இப்பொழுது தமிழர் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் தமிழ் வளர்க்கப்படுகிறது என்ற தலைப்பை பேச விளைகிறேன். மக்கள் உயர்வுக்கு தக்க துணை புரிவன. ஒழுக்கமே எல்லாருக்கும் தாய்மொழி அறிவே இன்றியமையாது. அறிவும் பண்பாடும் மொழியும் மக்களிடையே குறைந்து வரும். இந்நாட்டில் இந்த மொழி உணர்வை மாணவர்களிடையே வளர்க்க வேண்டும். அதையும் நாம் தமிழ் மொழியில் புகப்பட வேண்டும். இலக்கண இலக்கிய வளம் நிறைந்த மொழியாக திகழ்வது தமிழ். தேவர் உலகத்து அமுதத்திற்கு இணையாக கூறப்படும் சுவையான மொழி தமிழ். இதை தமிழர்கள் ஒவ்வொரு போற்றி பாதுகாக்க வேண்டும். தமிழுக்காகவே தம் வாழ்க்கையை முழுமையாக்க ஒப்படைத்தவர் சாமிநாத ஐயர் ஆவர். அவர் வரலாறே தமிழ் வரலாறே அவர் வரலாறு என்ற கூறினாலும் தகும். இதை போன்ற ஒவ்வொரு தமிழினும் தமிழை போற்றி மதித்தால் நம்மளால் தமிழை வளர்க்க முடியும். அதனால் தமிழ் தளர்கிறது என்பதை விட வளர்கிறது என கூறி பேச வாய்ப்பளித்த உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எனது பெயர் ஜூடி. நான் தேவனி அம்மல் தமிழ் பாடசாலையிலிருந்து 5ஆம் வகுப்பு படித்து வருகின்றேன். இங்கு கூடியிருக்கும் தமிழ் உள்ளங்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் இப்பொழுது தமிழர் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் தமிழ் தளர்க்கப்படுகிறது என்ற தமிழை பற்றி பேச விளைகின்றேன். பெங்களூர் நகரத்தில் தமிழ் பேசுபவர்களை தமிழர்கள் என்று அழைப்பது பெரும் தவறு. கல் தோன்றி மண் போன்ற காலம் முதல் இந்தியன் சுதந்திரம் அடைந்த மொழி வழி மாநிலங்கள் பிரியும் வரை தங்களை தமிழர்கள் என்று அழைத்து கொண்ட ஒரு குழுவோ மக்களோ இருந்ததாக வரலாறு இல்லை என்பது மறக்க முடியாத உண்மை. மக்கள் கூடும் இடங்களில் தமிழை நாம் பேசினால் நம்மை இழிவாக நினைப்பார்கள் என்ற எண்ணத்தில் நாம் பிற மொழிகளில் அவ்விடங்களில் பேச வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. அவ்விடத்தில் தமிழ் தளர்த்தப்படுகிறது. பிற நாடுகளுக்கு குடிபெயர்ந்தாலும் நாம் அங்கு இந்தியன் என்று அழைக்கப்படுவதில்லை. தவிர தமிழன் என்று அழைக்கப்படுவதில்லை. அங்கு தமிழர்கள் தளர்த்தப்படுகிறது. அதனால் தமிழ் வளர்வதை விட தமிழ் தளர்வது என்று கூறி உறுதியான்று கூறி பேச வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழே என் மூச்சு, அதுவே என் பேச்சு. தமிழ் தாய்க்கு என் முதற்கண் வணக்கம். அனைவருக்கும் என் அன்பின் வணக்கத்தை கூறிக்கொண்டு நான் இன்று பேச உள்ள தலைப்பு தமிழரின் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் தமிழ் தளர்கிறது. தமிழ் மொழியையும் இலக்கியத்தையும் புறந்தள்ளிவிட்டு அந்நிய மொழியான ஆங்கில மொழிக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறது இன்றைய தலைமுறை. இது வேற்று மொழி பேசும் மாநிலங்களிலோ மேலை நாடுகளிலோ அல்ல, தமிழை தாய்மொழியாக கொண்ட தமிழகத்தில் தான் இந்நிலை என்பது வருத்தத்தின் உச்சகட்டம். ஒரு மொழிக்காக போராடி மாண்டு போனவரின் வரலாறு தமிழுக்கு மட்டுமே உண்டு. காலத்தால் அழியாத காவியங்களையும் பண்பாட்டு அடிச்சுவடிகளையும் கற்றுக் கொடுத்த தமிழ் இன்னைக்கு அந்நிய மொழி போல் அந்நியப்பட்டு இருக்கிறது. நுனிநாக்கு ஆங்கிலத்தில் பேசினால் கைத்தட்டி முதுகை தட்டி கொடுத்து ஆரவிக்கும் சமூகம் தமிழில் பேசினால் ஏளனமாக இறங்க பார்க்கிறது. இது எவ்வளவு பெரிய ஆபத்து என்பதனை காலம் கடந்து நாம் நிச்சயமாக உணர்ந்து கொள்வோம். தமிழை ஒதுக்கி வாழ்வில் உயர முடியாது என்பதனை நாம் சொல்லிக் கொடுக்க தவறிவிட்டோமா, அல்லது இன்றைய தலைமுறை அதை எடுத்துக்கொள்ள தவறிவிட்டதா என்று யோசிக்க வேண்டிதான் இருக்கிறது. ஒரு மொழி என்பது ஒரு இனத்தின் அடையாளம், பண்பாட்டின் குறியீடு, வாழ்க்கையை உணர்த்தும், வாழ்க்கைக்கு வழிகாட்டும் ஒரு கலங்கரை விளக்கம், ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கும் ஆசான். இத்தனையும் இன்று விலகி நின்று வேடிக்கை பார்க்கிறது. 2
2000 ஆண்டு காலத்துக்கு முற்பட்ட வரலாற்று உடைய மொழி இவ்வுலகில் என்றால் இருக்கிறது என்றால் அது தமிழை தவிர வேறொன்றும் இல்லை. பேருந்து பயணத்தின் போது பயணச்சீட்டு என கேட்க முடியவில்லை. மருந்து வாங்க மருந்தகம் எங்கிருக்கிறது என கேட்டால் அர்த்தம் புரியவில்லை. பயணம் செய்ய மகிழ்ந்து இருக்கிறது என்றால் அப்படி என்றால் என்ன என்று கேட்கிறோம். வளைவு பக்கத்தில் நிற்கிறேன் என்றால் இடத்தை அடையாளம் காண முடியவில்லை. ஆர்ச் பக்கத்தில் நிற்கிறேன் என்றால் சுலபமாக அடையாளம் காண முடிகிறது. டிஃபன் முடிச்சாச்சா, லஞ்ச் சாப்பிட்டாச்சா என்று சொன்னால்தான் பலருக்கு அர்த்தமே புரிகிறது. இவ்வாறு உண்ணும் உணவு முதல் உடுத்தும் உடை வரை, வீடு தொடங்கி வீதி வரை அனைத்து இடங்களிலும் ஆங்கில வார்த்தைகளுக்கு அர்த்தம் புரிகிறது. ஆனால் தாய்மொழியான தமிழ் மொழிக்கு அர்த்தம் புரியவில்லை. இதற்கு பெற்றோரும் ஆதரவு மற்றோரும் ஆதரவு என்பதுதான் வேதனையிலும் வேதனை. என் பிள்ளைக்கு தமிழ் பேச தெரியாது என்று சொல்ல எத்தனை பெருமை கொள்கின்றனர் பெற்றோர்கள். அதுவா பெருமை? அது ஒரு மொழியின், ஒரு இனத்தின் அபாயத்தின் தொடக்கப்புள்ளி என்பதனை மறந்து விடாதீர்கள். இது போன்ற அபாயத்தை அறுத்தெறிந்து ஆளுமையை உயர்த்தி காட்ட தமிழ் மொழியை தமிழ் மொழியை தாங்கி பிடிப்போம், தலைமுறைக்கும் சொல்லிக் கொடுப்போம் என கூறி எனக்கு என் உயிரான தமிழை பற்றி பேச வாய்ப்பு தந்தமைக்கு இரு கரங்களை கூப்பி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஜே ஷினோடா பிரசன்ட் டென்சி. நான் மிஷன் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கின்றேன். உன் மீது உனக்கே நம்பிக்கை இல்லை என்றால் கடவுளே நேரில் வந்தால் கூட பயனில்லை என்று கூறி என் உரையை தொடங்குகிறேன். இன்று நான் எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு என்னவென்றால், தமிழர்களின் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் தமிழ் வளர்கின்றதா அல்லது தேய்கின்றதா? நான் கண்டிப்பாக தேய்கின்றது என்றுதான் சொல்லுவேன். எப்படி என்றால், தமிழுக்கு அமுதென்று பேர், இந்த தமிழெங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர், தமிழுக்கு நிலவென்று பேர், இந்த தமிழெங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர், விளைவுக்கு நீர் என்று தமிழுக்கு பல அருமையான பாடல்கள், பல தொன்மையான நூல்களும் உண்டு. இவற்றையெல்லாம் மாணவர்களின் புத்தகத்திலும் இடம்பெறுவது, அதன் மூலம் மாணவர்களும் கற்றுக்கொள்கிறார்களே, அப்போது தமிழ் வளர்ந்துதானே வருகின்றது என்று எல்லோரும் சொல்வார்கள். ஆனால் இக்காலகட்டத்தில் தமிழ் கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ந்து கொண்டு வருகின்றது. எப்படி என்றால், முந்தைய காலகட்டத்தில் உறவினர்கள் அல்லது நண்பர்கள் வீட்டிற்கு வந்துவிட்டு போகும் பொழுது நாம் எல்லோரும் சொல்வார், போயிட்டு வாங்க. ஆனால் இக்காலகட்டத்தில் பாய் என்ற ஒரு வார்த்தை சொல்லியே முடித்து விடுகிறோம். அது மட்டுமல்லாமல் அம்மா என்று சொல்லும் காலகட்டத்திலிருந்து மாம், மம்மி அதையும் சுருக்கி நீ என்று சொல்லும் காலகட்டத்திற்கு வந்து விட்டோம். உயிரெழுத்து சேர்ந்த மெய் எழுத்து மற்றும் உயிர்மை எழுத்து கலந்த அம்மா என்னும் சொல்லை மம்மின்னு மாற்றும் பொழுது தமிழ் தேர்ந்துதானே வருகின்றது. நாம் பிறந்தது முதல் அறிந்து பேசி வரும் மொழியை தாய்மொழி என்பர். அப்படி நமது தாய்மொழியான தமிழ் மொழியை இக்காலகட்டத்தில் பயன்படுத்துவதே இல்லை. எப்படி என்றால், முதலில் குழந்தைகளுக்கு கைவீசம்மா கைவீசு என்ற தமிழ் பாடல்களை சொல்லிக் கொடுத்தோம். ஆனால் இக்காலகட்டத்தில் பாபா பிளாக் ஷிப் ஆவியனி உள் என்ற ஆங்கில பாடல்களை தானே சொல்லிக் கொடுக்கிறோம். கொஞ்சம் உணர்ந்து பாருங்களேன். இந்த காலகட்டத்துல குழந்தைகளுக்கு நம்ம தமிழ்ல பேர் வைக்கிறோம். முதலில் அழகாக இலக்கியா, தமிழரசி, வெண்ணிலா என்று அழகான தமிழ் பெயர்களாக வைப்பார்கள். ஆனால் இக்காலகட்டத்தில் ஆங்கிலத்தில் பெயர் வைப்பதுதான் பலரின் ஆசை மற்றும் பெருமை என்று நினைக்கிறார்கள். தமிழ் என்பது உனது அவமானமில்லை, உனது அடையாளம் என்று நினைப்பதே இல்லை. ஏன் 70% மேலாக ஆங்கில வார்த்தைகளை பயன்படுத்தி தமிழ் வார்த்தைகளையே மறந்து விடுகிறோம். தமிழ் மெல்ல இனி சாகும், மேற்கு மொழிகள் புவிமிசை ஏகும், தமிழ் மெல்ல இனி சாகும், மேற்கு மொழிகள் புவிமிசை ஏகும் என்று பாரதியார் சொன்னதை நாம் நினைவு கூற வேண்டும். கடைசியாக முதியவர்கள் ஆங்கில மருந்துகளை தான் பயன்படுத்துகிறார்கள், தமிழ் பாரம்பரிய மருத்துவத்தை அல்ல. அது மட்டுமல்லாமல் முதலில் அக்கம் பக்கத்தினர் மற்றும் பக்கத்து வீட்டார்களில் அழகாக தமிழில் அத்தை, மாமா என்று அழைத்தோம். ஆனால் இக்காலகட்டத்தில் ஆன்டி, அங்கிள் என்று மாற்றிவிட்டோமே. ஏன் தமிழ்நாட்டில் பிறந்த பல இளைஞர்கள் சாதாரணமாக சொல்கிறார்கள், எனக்கு தமிழ் தெரியாது ஆனால் ஆங்கிலம் நன்றாக தெரியும் என்று சொல்கிறார்கள். வாட்ஸ்அப் இணையதளத்தில் கூட தமிழ் வாக்கியங்களை தமிழில் டைப் செய்யாமல் ஆங்கிலத்தில் டைப் செய்கிறார்கள். காலையிலிருந்து இரவு தூங்கும் வரை நாம் பேசும் வார்த்தைகளில் ஆங்கிலம் எவ்வளவு இருக்கின்றது என்று கணக்கெடுத்தால்
பார்த்தால் தெரியும் தமிழ் எவ்வளவு தேய்ந்து வருகின்றது என்பதை. ஐயா காலை வணக்கம் என்ற அழகிய மரியாதைக்குரிய வார்த்தைகளை பயன்படுத்தாமல் ஹாய் குட் மார்னிங் என்ற மரியாதை குறைந்த வார்த்தைகளை பயன்படுத்துவதுதான் நாகரிக வளர்ச்சி என்கின்றனர் இன்றைய தலைமுறைகள். நெஞ்சம் பொறுக்கவில்லை இந்த நிலை கெட்டா மாநில நினைக்கும் பொழுது, நெஞ்சம் பொறுக்கவில்லை இந்த நிலை கெட்டா மாநில நினைக்கும் பொழுது. தமிழுக்கு செந்தமிழ், பைந்தமிழ், மூத்தமிழ், தெய்வத்தமிழ், தெளித்தமிழ் என்று பல சிறப்பு பெயர்கள் உள்ளன. அப்படிப்பட்ட தமிழ் மொழி இக்காலத்தில் தொய்ந்து வருகின்றது என்று நினைக்கும் பொழுதே நெஞ்சமெல்லாம் வலிக்கின்றது. தமிழ் தாய் தந்த அன்பு மொழி, தந்தை சொன்ன அறிவு மொழி, ஆறாரிலோ சொல்லிக் கொடுத்த அழகிய மொழி, திகட்டாத திரவ மொழி, கண்ணை கவரும் இனிய மொழி, காதல் கேட்கும் அபிமொழி, பழமையான பண்பாட்டு மொழி, உயிரின் நாவால் உருவான உலக மொழி, உயிர் போற்றும் உன்னத மொழி, இது ரொம்ப நல்ல மொழி, அது என் தமிழ் மொழி. எனவே ஒரு மொழியை வாழ்வாங்கு செய்யும் கடமை அதை பேசும் ஒவ்வொருவருக்கும் உண்டு. எனவே இனிமேலாவது எல்லோரும் தமிழில் பேசுவோம். தாய்க்கு நிகர் தமிழ் மொழி, தமிழுக்கு தலை வணங்கும் என் சிறப்பு என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சேதீப்தி காஸ்தி. நான் விஷன் மெட்ரிக் மேல்நிலையில் 6ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி. தமிழ் மன்னனும் மசாறு கற்றோனும் சீர்தூக்கி மன்னனின் கற்றோன் சிறப்புடையான் மன்னருக்கு நம் தேசமல்லா சிறப்பில்லை ஆனால் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும். அதை கூறியது எம் பாரதி என்ற பெருமையோடு கூறி இன்று நான் என் உரையை தொடங்குகிறேன். இன்று நான் எடுத்துள்ள தலைப்பு தமிழ் மொழி இன்றும் இல்லங்களில் வளர்கிறது என்ற தலைப்பு. இதை கூறும்போது அனைவரும் சொல்வது இன்னும் சற்று யோசித்துப்பார் என்று. ஆனால் என் தமிழ் மொழி மீதுள்ள நம்பிக்கையால் என் வாதத்தை கூற விரும்புகிறேன். அனைவரும் சொல்வது இக்கால குழந்தைகள் தமிழ் பேசுவதை மிகவும் குறைவு என்று. ஆனால் என்னால் மட்டும் ஒப்புக்கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் நானும் ஒரு குழந்தை என்ற நம்பிக்கை இன்றும் இல்லங்களில் தமிழ் தான் ஆட்சி செய்கிறது. நான் மட்டுமல்ல, என் போலுள்ள அனைத்து குழந்தைகளும் அம்மாவிடம் படம் பிடிக்கும் போது என் தாய்மொழியான தமிழில் தான் அடம் பிடிக்கிறார்கள். ஆங்கிலம் எங்கள் தேவைக்காக கற்கிறோம், அதை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக பேசி பழகிறோமே தவிர எம்மொழியை அழிவதற்கு அல்ல. முச்சங்கம் வைத்து வளர்ந்த மொழி என் தமிழ் மொழி. அம்மொழியின் சிறப்பை நான் சொல்லிதான் தெரிய வேண்டும் என்பதில்லை. கனியிட ஏறிய சுவையும் மற்றும் கழையிட ஏறிய சாரும், பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சும் பாகிட ஏறிய சுவையும், நனி பசு பொழியும் வாழும் தென்னை நல்கிய குளிரும் நீரும், இனி என்ன என்பே எனினும் தமிழை என் உயிர் என்பே கண்ணீர். மாடு அம்மா என்கிறது, கிளி கீ கீ என்கிறது, குயில் கூ கூ என்கிறது. விலங்குகளே தமிழ் பேசும்போது தமிழ் வளர்கிறதா அல்லது தேய்கிறதா என்று யோசித்து பாருங்கள். நான் பேசும்போது உங்களுக்கு புரிந்திருக்க வேண்டும் தமிழ் மொழி இன்றும் அழியவில்லை என்று. தமிழ் மொழி கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து வருவது சொல்பவர்கள் மத்தியில் போய் சொல்லுங்கள். எம்போல் இன்றும் நிறைய பேர்கள் உள்ளார்கள். அவர்கள் எங்கள் தமிழை ஒருபோதும் பின்தங்க விட மாட்டார்கள். தமிழை உயிருக்கு உயிராய் நேசிப்பவர்கள் இருக்கும் வரை என் தமிழ் மேல் நோங்கியேதான் இருக்கும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் புகழும் இறைவனுக்கு. எனது பெயர் முஸ்லிம். நான் விஷன் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி. நான் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு தமிழர்கள் மத்தியில் தமிழ் வளர்கிறதா வீழ்கிறதா. வளர்கிறதோ இல்லையோ கண்டிப்பாக வீழவில்லை. அவள் அமிழ்தினும் இயவர் இயல்பு ஆசியாய் நாடகமாய் திகழ்பவள், ஆயிரம் ஆண்டாய் வாழ்பவள், எனினும் எப்பொழுதும் இளமையாயிருப்பவள், உண்மையும் எம்மையும் நினைத்தவள், உலகமொழிக்கெல்லாம் மூத்தவள் என் தமிழ் மொழி என்று என் உரையை தொடங்கினேன். மொழியிலே மூத்த குடி தமிழ் குடி என்பார்கள். அத்தகைய பெருமை கொண்ட தமிழ் மொழியை தாழ்மையாக கொண்ட நாம் பெருந்தம் செய்தவர்கள். அன்று ஔவையார் எழுதிய ஆத்திச்சூடி, தெய்வப்புலவர் திருவள்ளுவர் எழுத திருக்குறள், ஆண்டாள் திருப்பாவை போன்ற தமிழ் மொழி நூல்களுக்கெல்லாம் இன்றும் நம்முடைய வாழ்க்கை வழிகாட்டுகளாகத்தானே இருக்கின்றது. 20 வருடங்களுக்கு முன் பழைய தமிழ் நூல்களை படிக்க நமக்கு இல்லாத வழிகள் இப்போது உள்ள. மேலும் முன்னாட்களில் தமிழ் போன்ற எழுத்துக்களை நாம் கல்வெட்டுகளிலே பார்க்க முடிந்தது. ஆனால் இப்போது சில வருடமாக இது சில நல்ல ஆசிரியர்கள் தங்கள் பள்ளிகளில் சொல்லித்தரும் முயற்சிகளை வாட்ஸ்அப் காணொலிகளில் அறிய முடிந்தது. அப்படி பார்த்தால் தமிழ் வளர்கிறது. இளைய தலைமுறையிடம் தன்னை படித்தவனை தாய் தத்தால் விட்டுவிட, ஆனால் தமிழை படித்தவனை தாய் தத்தாலும் விட்டுவிடாது. உலகில் தலை சிறந்த சிந்தனையாளர்கள் யாவரும் தம் தமிழ் மொழியிலே தன் கருத்துக்களை நூலாக படித்துள்ளனர். அப்படிப்பட்ட தமிழ் மொழி எப்படி தோன்று போகும்? என்னத்தான் ஆங்கிலத்தில் சிறுத்தாள்கள் வந்தாலும் நாம் அனைவரும் தமிழில் தானே செய்தித்தாள்களை படிக்கின்றோம். அது மட்டுமல்ல, தமிழ் பண்டிகையின் போது நாம் அனைவரும் புத்தாடைகள் வாங்குவதையும் விதவிதமான பலகாரங்கள் செய்வதையும் மறப்பதில்லை. ஆனால் இக்காலகட்டத்தில் வெஸ்ட் நாடுகள் வாங்கினாலும் நமது பாரம்பரியம் மறக்கவில்லை.
எங்கள் மொழி நல்ல மொழி, அன்னை சொல்லி தந்த மொழி, தாலாட்டில் கேட்ட மொழி, பாட்டு கதை சொன்ன மொழி, அறியா வளப்பெற்ற மொழி, அதுவே எங்கள் தமிழ் மொழி, அதுவே எங்கள் உயிரினம் மேலான மொழி. அந்நிய மொழியை அறிவை வளர்க்கத்தான கிழந்தோம் தவிர அன்னை மொழி தொலைத்து அறிந்து போகவில்லை. பட்டிமன்றங்களாக, வழக்காடு மன்றங்களாக, சொற்பொழிவுகளாக, பேச்சரங்கங்களாக தமிழ் தினம் தினம் வளர்கிறது. மற்றும் பல்வேறு அமைப்புகளும் தமிழை வளர்த்து கொண்டுதான் இருக்கின்றது. கடைசி தமிழ் குடும்பம் இருக்கும் வரை உலகில் எங்கிருந்தாலும் தமிழ் வாழும். தொலை வாய்ப்பினை கூறி விடுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். என் பெயர் ஹாவே மரியா. நான் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். என்னுடைய பள்ளியின் பெயர் தேவானி அம்மாள் தமிழ் பாடசாலை, பெங்களூர். தமிழ் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் வளர்கிறது. தேனினும் இனிய தமிழ் மொழியை என் கண்கள் போன்று காப்பாற்றுவேன். என்னை பெற்றெடுத்த தமிழ் தாய்க்கும் என்னை தத்தெடுத்த தமிழ் மண்ணுக்கும் விண்ணை தொடும் அளவில் உலகெங்கும் தமிழை பரவச் செய்த ஐயா திருவள்ளுவரின் பொற்பாதங்களில் என் தாய்மொழியான தமிழை சமர்ப்பிக்கிறேன். அன்பு காட்டுவதில் அம்மா, அறிவை வளர்ப்பதில் 1 அடி திருக்குறள், செம்மொழியை எளிதாக கற்றுக் கொடுத்தவர், நமக்காக 8 சுவடுகளையும் பதித்தவர் தமிழ் தாத்தா உவே சாமிநாதன் ஐயா. கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிப்பாடும் நம் தமிழ் மொழி அன்பு, அறிவு, பணிவு, பாசம், கடமை எல்லாம் ஒரே சேர கிடைப்பது 3 இடத்தில் உருவான தமிழே. தமிழே நீ வளர்வாய். அந்த சந்திரன் போல் நீ இல்லையே உலகம் பிரகாசமாக இருக்காது. உன்னுள் இருக்கும் மொழியை உலகம் 8 திசைக்கும் பரவச் செய்யட்டும் என்று உன் தமிழ் வாழ்க, உன் தமிழ் வளர்க, நம் செந்தமிழ் என்று சொல்லி தமிழ் தாயை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என் பெயர் ஜெகன். நான் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். என் பள்ளியின் பெயர் தேவனி அம்மாள் தமிழ் பாடசாலை. கல் தோன்றி மண் தோன்ற காலத்தில் முன் தோன்றிய மூத்த குடி நம் தமிழ் கொடி. தமிழ் வளர்வதை தமிழோடு சேர்ந்து நான் வளர்வதை கண்டேன். காலங்கள் 2000 இருந்தாலும் நம் தமிழ் மொழி நம் இல்லங்களில் ஒலித்து கொண்டுதான் இருக்கிறது. உயிரெழுத்துக்களுடன் உயிராய் கலந்து இருப்பது நம் தமிழே. மூளை சென்டிமீட்டர் அளவு தான், ஆனால் திருக்குறள் 1330 குறள் பாகங்கள் நம் மூளையில் தான் இருக்கிறது. அத்தனையும் கிணற்றில் போட்ட கல் போன்று அல்ல குறையாத அச்சய பாத்திரம் போன்று நம் தமிழ் எல்லோர் மனதிலும் உள்ளது. கடல் கடந்து சென்றாலும் நம் தமிழ் மொழியை நாம் உயிர் போல் காப்போம். சுவாசிப்பது வெவ்வேறு மொழி காற்றாக இருந்தாலும் நாம் சுவாசிக்கும் மூச்சு விடுவதும் தமிழே. உன்னை சுவாசிக்கும் மனிதர்களிடம் மட்டுமல்ல, பிற மனிதர்களுக்கும் சுவாசிக்கும் காற்றோடு காற்றாய் நீ வலம் வருவாய். வாழ்க செந்தமிழ், வாழ்க தமிழ்தாய். நன்றி. என் பெயர் ரித்திகாஸ்ரீ. என்னுடைய பள்ளியின் பெயர் தேவானி அம்மாள் தமிழ் பாடசாலையில் நான் 7ஆம் வகுப்பு படிக்கின்றேன். தாயின் மடியில் தமிழை கண்டேன். நான் மெல்ல மெல்ல நகர என் தாய்மொழி என்னை விட்டு தூரத்தில் செல்வதை என்னை பார்த்தபோதுதான் தெரிந்தது. அம்மா என்று இணைச் சொல்லி நான் சொல்லும்போது நாடி நரம்புகள் அதிர்வது கண்டேன். இப்போது மம்மி என்று சொல்லி நான் சொல்லும்போது உதடுகள் ஒட்டுகின்றன, ஆனால் உள்ளம் ஒட்டவில்லை. காலை எழுந்தவுடன் சூரியனின் ஒளிப்பட அனைவரும் காத்திருப்போம். ஆனால் இன்று கைபேசி என்னும் மொழியை காண அனைவரும் காத்திருக்கின்றோம். இல்லங்களில் தமிழ் பேசுவது சற்றே குறைந்து வருகிறது. ஏனெனில் நம் அனைவரும் நம் தமிழை தனக்குள் அடக்கிக் கொள்வதால் நம் அனைவரும் உறவுகள் பாசம் என்னும் தமிழ் இல்லை. நாம் சுவாசிக்கும் காற்றில் எல்லாம் கலந்த தமிழ் மொழி நம் தமிழ் உள்ளது. நம் தமிழை காப்பாற்றவில்லை என்ற எண்ணம் எனக்குள் உள்ளது.
காலங்களை தாண்டி மனித நேயம் இருப்பது திருவாசகம் என்னும் தமிழ் நூலை காண்டேன். மதம் போற்றி வந்த திருவாசகம் காற்ற தமிழ் மொழி. எல்லா மதத்தையும் ஒன்று சேர வைக்கும் என குரல் கொடுத்தார். தமிழர் இல்லாத உலகம் இல்லை. வாழ்க உன் புகழ் என்ற இவ்வையகம், வாழ்க நம் தமிழை என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என் பெயர் திஷா. நான் தேவானி அம்மாள் பாடசாலையில் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். தமிழ் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் தமிழ் தளர்கிறது என்ற தலைப்பை பேச வந்துள்ளேன். நான் ஒரு தமிழ்ச்சி. தமிழ் என்னை விட்டு பிரிவது, என் சொந்தங்கள் என்னை விட்டு பிரிவது போன்ற எண்ணம் எனக்குள் உள்ளது. காலங்கள் பல கடந்தாலும் எனக்குள் இருக்கும் தமிழே நீ வெளிக்கொணர இயலவில்லை. பேசும் மொழிகளுக்கிடையில் தமிழ் இல்லை என்பதை நான் அறிவேன். இன்று காலையில் கூவும் சேவலின் ஒளியையும் சூரியனின் ஒளியையும் நான் அறிந்தேன். இன்று கைபேசியின் அலாரம் என்ற ஒளி என்னை முழுவதுமாக மாற்றுவதை நான் உணர்ந்தேன். தமிழ் தளருவதோடு நாமும் சேர்ந்து தளர்கிறோமோ என்று எண்ணம் எனக்குள் உள்ளது. தமிழே நீ எழுந்து வா, உனக்குள் இருக்கும் தமிழே உயிர் பெற்று வர வேண்டும். மின்மினி பூச்சியின் ஒளியையும் நம்மால் காண முடியும். தூரத்தில் செல்ல செல்ல ஒளி குறைவதும் நம்மால் பார்க்க இயலும். அதனை போலத்தான் நாம் தமிழும். தனக்குள் இருக்கும்போது ஒளி தெரியும். பணி தேடுவோர் மத்தியில் தமிழ் தெரியவில்லை. தமிழ் 216 எழுத்துக்களும் தனக்குள் வைத்து கொள்ள இயலவில்லை. ஒவ்வொரு எழுத்துக்களும் ஒரு கதையை சொல்லும். அதனை போலத்தான் 6 முதல் அக்கு வரை இருக்கும். ஆத்திச்சுவடியின் ஔவையார் கருத்துக்களை கண்டோம். இன்று A to Z வரையில் இருக்கும் மொழிகளை நாம் வேறுபாட்டை உணர்ந்தும் அறிந்தேன். தமிழோடு சேர்ந்து தமிழ் வளர வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.